திருப்பூரில் இந்த முன்னணி நிர்வாகி பாலமுருகனை கொலை செய்தவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். என்ன நடந்தது? பேச்சுவார்த்தை எப்படி முற்றி வந்து தள்ளுமுள்ளாக மாறியது? அதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? அவங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க அருண்குமார். வணக்கம். திருப்பூரில் இந்துமணி பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை போலீசார் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தங்கள் கணவனை கொண்டவரை பிடித்து இன்று மாலைக்குள் பிடிக்க வேண்டும் என உறவினர்கள் மற்றும் இந்து முன்னணியை சேர்ந்த அமைப்பினர் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் குமாரநந்தபுரத்தில் இந்து முன்னணியின் வடக்கு ஒன்றிய தலைவர் பாலமுருகன் மர்ம நபர்களால் அதிகாலை 3 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் போலீசார் 3 தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் போலீசார் சந்தேகத்துக்குரிய நபரை பிடித்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் கொலை செய்யப்பட்ட பாலமுருகன் உடல் குறு ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 300க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் மற்றும் உறவினர்கள் அங்கு திரண்டுள்ளனர். தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி உறவினர்கள் மற்றும் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களுக்கும் போலீசாருக்கும் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திடீரென தாராபுரம் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களிடம் சமாதானப்படுத்தி இன்று மாலைக்குள் அனைவரையும் கைது செய்வதாக கூறியதால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.